துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் சந்திர கிரகணம் எப்போ வரப்போகுது, அந்த கிரகணத்தால் துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, இந்த மாதிரி ஜோதிடம் சம்மந்தப்பட்ட தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சந்திர கிரகணம், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வந்துடும். சூரியனால் வெளிவரக்கூடிய வெளிச்சத்தால் பூமியோட நிழல் சந்திரன் மேலே விழுகுங்க. இதுதான் சந்திர கிரகணங்க. இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 7, 2025 ஆவணி மாதம் 22ஆம் தேதி இரவு 9:58 மணி அளவில், அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:58 மணியில் இருந்து அடுத்த நாள் செப்டம்பர் 8 அதிகாலை 1:26 மணி வரையுமே இந்த கிரகணம் நடக்குதுங்க. இந்த கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியுங்க. வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது, அதுக்குன்னு கிளாஸஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். மேலும் இந்த கிரகண நேரத்தப்போ நம்ம வெளியில் போகக்கூடாது, எதுவும் சாப்பிடக்கூடாது. கிரகணம் முடிந்த உடனே குளிச்சிடணும். இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். சரி, இந்த கிரகணத்தால் என்ன விதமான மாற்றங்கள் நடக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அன்னைக்கு உள்ள கோச்சார நிலையை நம்ம பார்த்துக்கிட்டோன்னா, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் ராகு, 6ஆம் இடத்துல சனி பகவான், 9ல் குரு பகவான், 10ல் சுக்கிரன், 11ல் சூரியன் புதன் கேது, 12ல் செவ்வாய் பகவான் சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ சந்திரன் தான் இப்போ கிரகணம் அடைய போகிறாரு. சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி. இப்போ உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல கும்ப ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் ராகுவோடு இணைந்து இந்த கிரகணத்தை ஏற்படுத்துகிறாரு. இந்த கிரகணத்தன்னைக்கு பௌர்ணமியும் இருக்குங்க. அதனால் சந்திரன் ஒரு முழு ஒளித்தன்மையோடு, மேலும் குரு பார்வையிலேயுமே இந்த கிரகணம் நடக்கிறதுனால இது ஒரு சாதகமான பலன்களையே துலாம் ராசி நேயர்களுக்கு ஏற்படுத்துங்க. சரி, எந்த விதமான மாற்றங்கள் அப்படின்னா, பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கிறது ஏற்படுங்க. இதுவரையுமே பிள்ளைகளால் ஏதாவது பிரச்சனைகள்னு இருந்துச்சுன்னா, அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி அவங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்துச்சுன்னா திருமணம் ஆகும். வேலை கிடைக்காம இருந்தாங்கன்னா வேலை கிடைக்கும். படிச்சுக்கிட்டு இருக்காங்க, சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க, படிப்பில் கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்கன்னா படிப்பில் நல்லா அவங்க கவனம் செலுத்தி நல்லா தேர்வில் தேர்ச்சி அடைவாங்க. படிப்பில் ஒரு முன்னேற்றம்ங்கிறது இருக்கும். இந்த மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம்ன்றது ஏற்படும். இந்த காலகட்டத்தில் தொழில் பண்ணுறவங்களுக்கு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க. அதாவது இதுவரையுமே தொழிலில் நான் தொழில் பண்ணுறேன், எனக்கு ஒரு லாபம்ன்றதே கிடைக்க மாட்டேங்குது, வர பணம் செலவு பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்குது, சேர்த்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட பணம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதுவும் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம்ன்றது அதிகரிக்குங்க. எந்த விதமான தொழில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் சம்மந்தப்பட்ட பொருட்களை சேல்ஸ் பண்ணுவாங்கள்ல, ஜவுளி கடை, நகைக்கடை, அப்புறம் ஆடம்பர பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், பூக்கடை வச்சுருக்கிறவங்களுக்கு, திருமண மண்டபம் வச்சுருப்பாங்கள்ல அவங்களுக்கு, அப்புறம் திருமணம் சார்ந்த சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு, ஸ்வீட் கடை வச்சுருக்கிறவங்களுக்கு, மேலும் பெண்களை மையப்படுத்தி எந்த விதமான பொருட்களை நீங்கள் விற்பனை பண்ணாலுமே நல்லா இருக்குங்க. சரி, இந்த மாதிரியான தொழில் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க. தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கிறது ஏற்படும். மேலும் வெளியூரில் இருந்து தொழில் பண்ணுறவங்களுக்குமே இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க. உங்களுக்குமே தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கிறது ஏற்படும், லாபமும் அதிகரிக்கும். மேலும் வெளியூரில் போய் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குமே இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். மேலும் உள்ளூர்லேருந்து தொழில் பண்ணுறேன் இவங்களுக்கு என்ன மாற்றம் வரும்னா, தொழில் ரீதியாக நீங்கள் வெளி மாநிலத்துக்கு ஒரு சின்ன ஒரு பயணம் மாதிரி மேற்கொள்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட மூத்த சகோதரம், உங்களோட அண்ணன், அக்கா இவங்களாலையுமே அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. அவங்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அவங்களாலையுமே சாதகமான பலன்கள், ஒரு முன்னேற்றங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். இன்னும் சில பேர்த்துக்கு தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் அப்பாவோட முழு அன்பு மற்றும் ஆதரவு இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கையிலையுமே ஒரு முன்னேற்றம்ங்கிறது உங்கள் அப்பாவால் உங்களுக்கு ஏற்படுங்க. அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்குமே இந்த காலகட்டத்தில் உங்களோட வருமானமும் அதிகரிக்கும்.
மேலும் நீண்ட நாள் ஆசைகள் வந்து நிறைவேறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது சின்ன சின்ன ஆசையாக இருந்தாலுமே அது நிறைவேறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதாவது உங்களோட தகப்பன் வழி அப்பா சொத்துக்கள், இல்லைன்னா உங்களோட தாத்தா பாட்டி சொத்துக்கள், இப்படி உங்களோட பூர்வீக சொத்து நீங்கள் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது மாதிரி பிள்ளைகளால் ஒரு சொத்து சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளுமே இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை துணை, உங்களோட லைஃப் பார்ட்னருக்காக ஏதாவது ஒரு அலைச்சல்ன்றது ஏற்படுங்க. அவங்களுக்காக ஏதாவது ஒரு அலைச்சல்ன்றது உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குங்க. மேலும் உங்களோட வேலைக்காகவும் நீங்கள் ஒரு அலைச்சல்ன்றது இருக்கும். வேலை பார்த்துட்ருக்கீங்க, தனியார் துறையில் வேலை பார்க்குறீங்கன்னாலுமே ஏதாவது வெளியூருக்கோ வெளி மாநிலத்துக்கோ கொஞ்சம் அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இல்லைனா தேவையில்லாத அலைச்சல்ன்றது ஏற்படும் உத்தியோக ரீதியாக. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ன்றது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி வேலை பார்க்குற இடத்துலையுமே உங்களுக்கு ஒரு அசௌகரியமான ஒரு சிச்சுவேஷனுங்கிறது ஏற்படுங்க. அதாவது உங்களோட பாஸ், உங்களோட மேனேஜர்கிட்ட ஏதாவது பிரச்சனை வரலாம், இல்லை கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட பிரச்சனை வரலாம், இல்லை நீங்களே வந்து ஏதாவது கோவப்பட்டு ஏதாவது பேசி சண்டை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் நீங்கள் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்கிறது அவசியமாக பார்க்கப்படுதுங்க. மேலும் வேலை பார்க்குறவங்களுக்கு, தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை நேரம் அதிகமாகுங்க. அதாவது இந்த ஓவர் டைம்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டு நைட்டு நேரம் வந்து தூங்க முடியாமல் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சில பேர்த்துக்கு வேலையில் ஒரு இடமாற்றம் ஏற்படுறதுக்குமே அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் உங்களோட லைஃப் பார்ட்னரை விட்டு நீங்கள் கொஞ்ச நாள் இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே ஏற்பட்டிருக்கலாம். கணவன் மனைவி பிரச்சனைன்றது இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க. அது புரிதல் இல்லாமல் நீங்கள் யாராவது புரிஞ்சுக்காமல் சண்டை போடுறது, இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஒரு பிரச்சனைன்றது இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்குங்க. இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த வேலை சார்ந்த ஒரு பிரச்சனைகள், ஒரு தொந்தரவுகள், இல்லைன்னா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனை, இது எல்லாமே செப்டம்பர் 15 வரையும் தாங்க. அதுக்கப்புறம் செவ்வாய் பகவான் வந்து பெயர்ச்சி ஆயிடுவார், ராசியில் பெயர்ச்சி ஆயிடுவார். மேலும் குரு பார்வைக்கு வர்றதுனால இந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே சரியாயிடும். செப்டம்பர் 15 வரை தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது முக்கியமாக பார்க்கப்படுதுங்க. ஏன்னா செவ்வாய் பகவானால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, என்ன இருந்தாலும் துலாம் ராசிக்கு இது ஒரு சிறந்த பலன்களையும் இந்த கிரகணம்ன்றது ஏற்படுத்தி கொடுக்குங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தெளிவுன்றது இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க. மேலும் உங்களோட முயற்சிக்கு ஏற்ற பலன்றது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலுமே கண்டிப்பாக அதனால் ஒரு சாதகமான பலன்கள் ஏற்படுங்க. சரி, இந்த கிரகணம் செப்டம்பர் 8ஆம் தேதி அதிகாலையில் முடியுது. நீங்கள் இந்த கிரகணம் முடிஞ்ச உடனே 8ஆம் தேதி உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு போய் பிள்ளையாரை வழிபடுறது சிறந்த காரியமாக பார்க்கப்படுது. சரி, அனைவரும் அனைத்து வளமும் செல்வம் பெற்று வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜோதிடம் சம்மந்தப்பட்ட தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. நன்றி.